பூஜை அறையை முறையாக சுத்தம் செய்யும் முறை. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ பெரும்பாலும் நம் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விடுவோம். கண்ணுக்கு தெரியாத தூசுகள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து முழுமையாக நீங்கிவிடும். ஆனால் இறைசக்திக்கு எதிராக சில கெட்டது உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையும் வந்து அடைந்திருந்தால் அதை விரட்டி அடிப்பது எப்படி? சாதாரணமாக தண்ணீர் சோப்பு போட்டு துடைத்தால் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்திலிருந்து நீங்காது. பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் காணப்போகின்றோம். பூஜை அறையை முறையாக சுத்தம் செய்யும் முறை. திடீரென்று சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் இறைசக்தி இல்லாதது போல் உணர்வோம். ஏதோ புரியவில்லை, மனது சஞ்சலமாக இருக்கிறது. நம்முடைய வீட்டில் நம் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வம் இருக்கிறதா, தெய்வம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வரும். மின்விளக்குகள் அலங்காரம் இருக்கும், ஆனால் வீட்டு பூஜை அறையில் ஒரு பிரகாசமும் இருக்காது.